அனைவருக்கும் வணக்கம். இன்றிலிருந்து ஒரு ஜென் தத்துவ கதையும் ஒன்று தினமும் வாசிக்கலாம் என்று இருக்கிறேன். ஜென் தத்துவ கதைகள் மிகவும் சாதாரணமாக எளிதாக நமக்கு அனைத்தையும் புரிய வைத்துவிடும். இதோ அந்த ஜென் தத்துவ கதை. சொர்க்கம் நரகம். அவர் ஒரு ஜென் குரு மிக அமைதியாக ஒரு மரத்தடியில் வீற்றிருந்தார். அந்த வழியாக சென்ற வீரன் ஒருவன் கண்களை மூடி மௌனமாக அமர்ந்திருந்த அவரை கண்டதும் தனது குதிரையை விட்டு கீழே இறங்கினான். பின்னர் மெல்ல அவர் அருகே வந்து கை கூப்பி அவரை வணங்கி நின்றான். சிறிது நேரம் கழித்து குரு தமது கண்களை திறந்து அவனை ஊடுருவி நோக்கினார். ஆனால் எதுவும் பேசவில்லை. குருவே, எனக்கு ஒரு சந்தேகம். இது நெடுங்காலமாகவே எனக்குள்ள சந்தேகம். தாங்கள் தான் அதற்கு விடை கூற வேண்டும் என்று பேச்சை ஆரம்பித்தான் அந்த வீரன். குரு அப்போதும் மௌனமாக அவனையே நோக்கியபடி இருந்தார். சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் நெடுங்காலமாய் சொல்லப்பட்டு வருகிறதே, இதெல்லாம் உண்மையிலேயே உள்ளனவா? வீரனிடமிருந்து கேள்வி ஒன்று பிறந்தது இப்போது. ஆனால் அதற்கு ஜென் குரு பதிலேதும் சொல்லவில்லை. ஆனால் அவனோ தனக்கு பதில் கிடைக்காமல் அங்கிருந்து அசைகிறவனாக தெரியவில்லை. குரு இப்போது அவனை தீர்க்கமாய் நோக்கினார். சிறிது நேரம் கழித்து மெல்ல அவர் ஒரு கேள்வி கேட்டார் அவனை பார்த்து. நீ என்ன செய்கிறாய்? நான் இந்த நாட்டின் தளபதி, எல்லா படை வீரருக்கும் பிரதான சேனாதிபதி என்றான் அந்த வீரன் பெருமையுடன். குருவிடமிருந்து உடனே ஒரு கேலி சிரிப்பு வெளிப்பட்டது. நீ ஒரு முழு முட்டாள். உன்னை போன்ற மடையனை எவன் சேனாதிபதியாக நியமித்தான் என்றார் கேலியாக சிரித்தபடி. இதை கேட்ட வீரனின் கண்கள் கனன்றன. கடுங்கோபத்தால் ஆ என்று ஆவேசமாக கர்ஜித்தபடி தன் உரையிலிருந்து வாளை அவன் வேகமாக உருவினான். இதோ நரகத்தின் கதவுகள் திறக்கின்றன என்றார் குரு, குறுஞ்சிரிப்பை நிறுத்தாமல் சிரித்தபடி. இது கண்டு ஒரு வினாடி பிரமித்த வீரன் சற்றென்று வாளை உரையிலிட்டு விட்டு கைகூப்பி அவரை வணங்கி, மன்னிக்க வேண்டும் குருவே என்றான் பணிவுடன். இதோ சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விட்டன என்றார் குரு தன் சிரிப்பை நிறுத்தி கொண்டு மிகவும் அமைதியாக. இதைத்தான் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருவமே கட்டளைக்கல் என்கிறது திருக்குறள். எப்படி பாருங்கள், மிக எளிதினால் நம்மளுடைய செயல்களை வைத்தே அழகாக நமது நல்லவற்றையும் நமக்கு நன்மையையும் தீமையையும் அழகாக எடுத்து காட்டுகிறது இந்த ஜென் கதை. இது மாதிரி தினமும் ஒரு கதையை படிக்கிறேன். அதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள். நன்றி.